ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். கொஞ்சம் அந்த டேஸ் பிஸியாகவே போயிட்டு இருக்குது. அதனால தான் கரெக்டான ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொடுக்க முடியல. ஸோ அப்பப்போ லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவாச்சும் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் யாரெல்லாம் விருப்பப்பட்டு பார்ப்பீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு கமெண்ட் வரதுனால எனக்கு வீடியோஸ் எனக்கு டைம் இல்லாத போது கொடுக்கணும் அந்த மாதிரி தோண மாட்டுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவே ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன். எப்போ போலேயே 4:30க்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த விலாகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு சாம்பாருக்காக பருப்பும் ஊற வச்சு சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வீடையும் பெருக்கிட்டு வாசல் தெளித்து கோலமும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு விளக்குவெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வந்துடுவேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதா இருந்ததுன்னா ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டீ போட்டுட்டு நெக்ஸ்ட் காயெல்லாம் கட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே காயெல்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அரிசிலாம் நிறைய பேர் ஊற வைக்கிறாங்க நைட்டே. ஸோ அப்படிலாம் கூட ஊற வைக்கக்கூடாது. ஸோ எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பிளான் பண்ண போகிறோன்னு எடுத்து வச்சுக்கலாம். பட் ஊற வைக்கிறது கட் பண்ணி வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஸோ அது அந்தளவுக்கு நமக்கு அந்த காயோட பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ சூப்பராக ஒரு டீயும் எடுத்துகிட்டு என்னோடய குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டாக காயெல்லாம் சைடில் நான் டீ குடிச்சிட்டே காயெல்லாம் சைடில் கட் பண்ணிவிட்டு என்னுடைய வேலைகளை நான் பார்த்துடுவேன் நான். ஸோ ஒவ்வொரு வேலையுமே நமக்கு கரெக்டாக ஒரு அடுப்பு ஃப்ரீ ஆகும்போது இன்னொன்று கரெக்டாக வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் லஞ்ச் எல்லாமே ஒரு 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக நான் 5:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் 4:30 கிளம்பி வந்தாலும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5:30 மணி ஆகும். ஸோ 5:30 மணியிலேருந்து டக்குன்னு ஒரு 6 மணிக்குள்ளே காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருவேன் தேவையானது. சப்போஸ் பொரியலுக்கான காய் தேவை இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ சாம்பார்லாம் பண்ணுறேன்னா அது கொதிக்க வச்சுட்டு பொரியலுக்கான காயும் கட் பண்ணி என்னுடைய வேலைகளை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா இருக்கிற மாதிரி இருக்காது. பட் அந்த 1.5 மணி நேரம் ஏதாவது ஒரு வேலை மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னென்னா பூண்டு நெக்ஸ்ட் இஞ்சி அதெல்லாம் பீல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்க மாட்டேன். மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது இப்போ நாளைக்கு ஏதாவது பூண்டு குழம்புலாம் வைக்கிறோன்னா பூண்டு நிறையா தேவைப்படும். பூண்டு சட்னி அதுக்கெலாம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பூண்டு உரிச்சு வச்சுருவேன். ஈவினிங் ஹிருத்திக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த வேலையை பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் தான் பூண்டு தேவைப்படுது வெங்காயம் தேவைப்படுது அப்படின்னா மார்னிங்கை உரிச்சு வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சைடை அரிஞ்சு வச்சுட்டு சாதத்துக்காக தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சூடான தண்ணியிலையும் புளியும் கரைச்சி வச்சுருது. புளி பேஸ்ட் எடுத்து வைக்கிறது அதுவும் கூட பண்ண மாட்டேன் நான். ஸோ மார்னிங் தான் எல்லாமே மார்னிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா கண்டினியூவாக எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட சும்மா இருக்கிற மாதிரி இருக்காது. வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டினியூஸாக வேலை இருந்துடும். அந்த 1.5 மணி நேரம் இருந்துடும். கரெக்டாக 7:30க்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொடுத்துட்டு என்னுடைய லஞ்ச் வேலைகளையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ 7:30லேருந்து 8 o'clock குழந்தைங்களுக்கு தண்ணி வச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த குட்டியான டைம் கேப்பில் ஹிருத்திக்கு ஹோம்ஒர்க் இல்லை அப்படின்னா பாத்திரத்தையும் கழுவி வச்சுருவேன். ஹோம்ஒர்க் எதாவது இருந்துச்சுன்னா அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே ஈஸியாக கட் பண்ணிடலாம் காலையிலேயே. ஸோ இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பு நெக்ஸ்ட் தக்காளி பூண்டு கொஞ்சமாக நம்ம 4 விசில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் விளக்கணையும் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். நான் கொஞ்சம் ரேஷன் பருப்பும் ஆட் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ ரேஷன் பருப்பு காலி ஆகிடுச்சு. அதனால நார்மலாக நம்ம கடையிலேருந்து வாங்குகிற பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை பண்ண போகிறேன். பொரியலுக்காக முருங்கைக்கீரையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ கொஞ்சமாக ஆயிலில் கடுகு நெக்ஸ்ட் வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். கொஞ்சமாக வதங்கி வரைச்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதில் மல்டி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அல்லது ஏதாவது சிங்கிள் வெஜிடபிள் இருந்தால் கூட நான் அதுவும் போட்டுப்பேன் நான். ஸோ வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வச்சுருங்க. நல்லா லைட்டாக சுருங்கி வரும்போது இது கூட நம்ம சாம்பார் பொடி எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புளி காய்ச்சலையும் ஊற்றிடலாம். காய்கறி வேகாதுன்னு சொல்லுவாங்க புளி கரைச்சல் ஊற்றும் போது.
ஆனால் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா புளிக்கரைசல் காய்கறி வேகும் போதே ஊற்றிடுங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வேந்தால் போதும். அதாவது நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேகுதோ அதுவே போதுங்கிறாங்க. ஏன்னா வந்து புளிக்கரைசல் வந்து ஊற்றும் போது காய்கறியோட சத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு வெளியே எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறியை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றணும் அப்படின்னா காய்கறியோட சத்து நிறைய போயிடும்னு சொல்கிறாங்க. நான் இது ஒரு வீடியோவில் தான் டாக்டரோட ஒரு வீடியோவில் தான் நான் வந்து பார்த்தேன் நான். ஸோ அதனால் வந்து காய்கறி வதக்கி தண்ணி ஊற்றும் போது புளிக்கரைசலையும் ஊற்றிடுவேன். ஸோ இது வந்து காய் அந்தளவுக்கு வெந்திருக்காது. நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு புளிக்கரைசல் ஊற்றும் போது காய்கறி நல்லா வெந்திருக்கும். பட் இதே டைமில் வந்து நீங்கள் புளிக்கரைசலையும் ஊற்றும் போது என்னென்னா காய் வந்து ரொம்ப வெந்திருக்காது. மீடியமாக ஒரு 70% தான் குக் ஆகிருக்கும். பட் அதுவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பருப்பும் நல்லா வெந்திருக்கும் இல்லையா, ஸோ இதையும் வந்து ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டு நெய்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு பருப்பு சாதமாக கொடுக்கலாம். என் குழந்தைங்களுக்கு அப்படி தான் கொடுப்பேன். கூட இதில் ஒரு பொட்டேட்டோவும் போட்டுருவேன் சின்ன வயசில். இப்போ அப்படி இல்லை, சாம்பாரை செஞ்சிடறது. பட் குழந்தைங்க குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இது கூட ஒரு பொட்டேட்டோவும் போட்டுட்டு இந்த பருப்பு வந்து லைட்டாக போட்டு கொஞ்சமாக நெய் உப்பு போட்டு நீங்கள் வந்து பருப்பு சாதமாக கொடுக்கலாம். அல்லது வந்து இந்த பருப்பு தண்ணி மட்டும் சின்ன வயசில் எடுத்து கொடுக்கலாம். நம்ம இது திக்காக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் தண்ணிலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, அப்போ வந்து இந்த பருப்பு தண்ணியை கொடுக்கலாம். நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பருப்பை போட்டு நல்லா கொதிக்க ஊற்றிட்டு அது ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சிருந்தனால அதையும் வந்து ஒரு சைடாக பொரியல் பண்ணிவிடுவேன். ஸோ அதே வானலில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நெக்ஸ்ட் ஒரு காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் போட்டு எந்த அளவுக்கு சுருங்கி வருதோ அதுக்கேற்ற மாதிரி உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ கீரை வேக வைக்கும் போதும் மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் நிறைய யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். எனக்கு வந்து குக்கிங்கில் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. நிறைய விஷயங்கள் நான் யூடியூப் பார்த்து தெரிஞ்சு டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ நல்லா வதக்கிடலாம். தண்ணி லைட்டாக வேணால் தெளித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கல. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது வேர்க்கடலை லைட்டாக வறுத்து வச்சுட்டு அதையும் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். சைட்லேயே வந்து சாம்பார் கொதித்து இறக்கி வச்சோன்னே உப்புமாவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ உப்புமா வந்து சுகர் குழந்தைங்க தொட்டுப்பாங்க. சாம்பார் இன்றைக்கி இருக்கிறனால சாம்பாரும் நாங்கள் வச்சு தொட்டுப்போம். ஹஸ்பண்ட் நான் யாருனாலும் சாம்பாரும் வச்சு உப்புமாக்கு வச்சு சாப்பிட்டுடுவோம். ஸோ அது ஒரு சைடாக ரெடி ஆகிட்டு இருந்தது. சைடாகவே ஹஸ்பண்ட் வந்து எலும்பி வரைச்சி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு மோர் குடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பாடி ஹீட் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதனால வந்து சரி மோர் போட்டு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இந்த சம்மர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு காலையில் எலும்பி வந்து மோர் தான் குடிக்கிறாங்க. டீ காஃபி சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வச்சு வேணும்னா குடிப்பாங்க, தலைவலிக்குது அந்த மாதிரினா. நான் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கிறது. ஏன்னா காலையில் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற நேரம் வந்து நான் கஞ்சியோ அல்லது வந்து நட் ஜூஸோ ஏதாவது எடுத்துப்பேன். பட் இப்போ காலையிலே எழும்புறதுனால ஏதாவது டீ காஃபி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நான் எதாவது எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாட்டிலையும் வந்து எடுத்து வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தையும் சிங்கில் போட்டுருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தனியாக மறுபடியும் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மோர் எடுக்கிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிடுறது. குழந்தைங்களே எலும்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாள் மோர் கொடுப்பேன், ஒரு நாள் வந்து தேங்காய் பால் கொடுப்பேன், ஒரு நாள் வந்து கஞ்சி கொடுப்பேன், ஒரு நாள் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் டீ ஏதாவது குடிச்சுப்பாங்க. ஸோ ரெகுலராக கஞ்சியும் குடிக்க மாட்டாங்க. ரெகுலராக தேங்காய் பால் நம்மளாலே குடிக்க முடியாது. மோர் வந்து குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் மோர், வெண்பூசணி மோர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் காலையிலே குடிச்சிடுவாங்க. ஒரு நாள்னா குடிச்சிடுவாங்க. டெய்லி அதே கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்காக ஒரு நாள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருவேன். ஸோ காலையில் வேலையை முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய காலையில் ரூட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் காலையில் வந்து சமையல் வீடியோ எடுத்தது கிடையாது. இந்த மாதிரி ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக என்னுடைய மார்னிங் ரொட்டீனை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாவரைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதுக்கும் ஊற வச்சுட்டு என்னுடைய ஆரி வேலையோ எடிட்டிங் வேலையோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்படி தாங்க என்னுடைய டே மார்னிங் ரொட்டீன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.